ஏதோ பழக்க வழக்கத்துக்காக கொடுத்தா ஏமாத்துவானா? அதை கேட்க வந்தா இப்படி ரோட்ல தள்ளி அடிப்பீங்களா? யோ, பணம் வேணும்னா வந்து வாங்கிட்டு போக வேண்டியதானே? அதை விட்டுட்டு சட்டையில எல்லாம் கை வைக்கிற? யோ, இவ கடைக்கு வராதீங்கன்னு தான் கெஞ்சினா, நானும் வரக்கூடாதுன்னு தான் பார்த்தேன். ஆனா ஆளு கண்ணிலே சிக்கலையே, நான் என்ன பண்றது? இங்க வந்து கேட்டா பொய்க்கு மேல பொய்யா சொல்றான். நானும் பொறுத்து போய் உன் தம்பியும் உங்க அப்பா கிட்ட பேசி வாங்கிக்கலாம்னு சொல்றேன். உள்ள விடாம வாசலே தடுத்து கெஞ்சுறான். அப்புறம் அவன் கிட்ட எப்படியா நடந்துக்கிறது? நான் எப்படியா என் காசை திரும்ப வாங்குறது? பணத்தை கொடுக்கலன்னு ஏதோ கோவத்துல சட்டையில கை வச்சா அதுக்கு நீங்க பதிலுக்கு அடிச்சு கீழே தள்ளுவீங்களா? கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி உழைச்ச காசியா நீங்களா நல்லாவே இருக்க மாட்டீங்க. இதுக்குதான் பெரிய மனுஷங்களா இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணக்கூடாதுங்கிறது. கடன் வாங்கும் போது எங்க அப்பா அப்படி நாங்க எப்படின்னு சொல்லி வாங்குறது. திருப்பி கேட்டா ஓடி இருந்து நல்லா இருக்கா? நீங்க நல்ல ஆளுங்கப்பா. பெரிய மனுஷனா? பெரிய மனுஷன் அண்ணே, வார்த்தை உங்களுக்கு பணம் தானே வேணும், அது வரும். அதை விட்டு தப்பா வார்த்தையை விட்டீங்க, அப்புறம் நல்லா இருக்காது. அத நெஞ்சிலே குடுத்துட்டீங்களே. உதவி செஞ்சு ஏமாந்து நிக்கிறவங்களுக்கு தாமா அதோட வழி என்னன்னு தெரியும். ₹1 வட்டி இல்லாம பழக்கத்துக்காக கொடுத்தேன். காவேரி டெக்ஸ்டைல்ஸ் ஓனரு ராமச்சந்திர குடும்பம் ஏமாத்துக்கார குடும்பம்னு தெரியாம போச்சு. யோ, சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காத. யாரு ஏமாத்துக்கார குடும்பம்? உன் பணம் இப்ப வரும். ஒழுங்கா வாங்கிட்டு கிளம்பு. டேய், குடுறா அவன்ட்ட. குடு. நான் கொடுத்த காசை வாங்குறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியது இருக்கு. இனிமே உதவின்னு கேட்டு என் வீட்டு வாசல் பக்கம் வந்துடாத. போயா போறேன்ல. பேசிட்டு இருக்கான். டேய், என்னடா இது? போடா. ராகவா, ஏண்டா ராகவா இப்படி எல்லாம்? ஏண்டா இவன மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் போய் பணத்தை வாங்குற? உனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட சொல்லலாம்ல. இவ்வளவு பெரிய கடையை வச்சுக்கிட்டு ஒரு 25,000 நம்மளால புரட்ட முடியாதா? நீ என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா கூட நம் மாறக்கிட்ட சொல்லி வாங்கி தந்திருப்பேன்ல. நமக்குள்ள என்னடா பாரு, எப்படி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். நமக்கு இதெல்லாம் தேவையா? நம்ம தகுதி என்ன? ஏண்டா இப்படி? சரி, உள்ள வா, கூட்டிட்டு வா. நான் எதுக்கு உள்ள வாங்க. அப்பா, அதை இவரே உடைக்கிறது நல்லா இல்ல. சரிடா பெரிய மனுஷா, நீ பேசுறதெல்லாம் கேக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கு. அதுக்காக நீ என் அண்ணன் முன்னாடி ரொம்ப குரல் வசத்தாத. அவருக்கு இப்படி எல்லாம் சத்தம் போடுறது பிடிக்காது. ஆமா, அவருக்கு பிடிக்காது. மத்தவங்க எல்லாம் செய்யக்கூடாது, ஆனா இவரு மட்டும் செய்யலாம். என்ன முணுமுணுக்கிற? எப்பவுமே அவரோட பாசம் எனக்கு பெருசா கிடைச்சது கிடையாது. ஆனா ராகவ் அப்படி இல்ல. அவரோட நிழல்லையே வளர்ந்தவன். அவன் மேல நீங்க எல்லாரும் உசிரியே வச்சிருக்கீங்க. அவனும் அதே அளவு பாசம் வச்சிருக்கான். நியாயமா பார்த்தா அவனுக்கு நீங்க தான் உலகம். அப்படிப்பட்ட ஒருத்தர் எல்லாம் போய் இப்படி திடீர்னு கஷ்டப்படுத்தினா அவனால தாங்கிக்க முடியுமா? வழி நிறுத்த சொல்ல அவனை. பேசிக்கிட்டே இருக்கான். என்ன எனக்கு கிளாஸ் எடுக்கிறான்? இந்த மாதிரி பிடிச்சவங்க தப்பு பண்ணா கண்ணை மூடிட்டுலாம் என்னால இருக்க முடியாது. தப்பு யாரு செஞ்சாலும் கேட்பேன். நீ செஞ்சாலும் கேட்பேன், அவன் செஞ்சாலும் கேட்பேன். நான் இவனுக்கு அப்பேன். எப்படி நடந்துக்கணும்னு இவன் ஒண்ணு எனக்கு சொல்லித்தர வேணாம். என் பிள்ளைங்க கிட்ட எப்படி நடந்துக்கணும், அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்னு எனக்கு தெரியும். எங்க தெரியுது? பாத்தியா, நான் என்ன சொன்ன, இவர் என்ன பேசிட்டு போறாரு? இவரெல்லாம் மாறவே மாட்டாரா? இவரு திருந்த மாட்டாரு. டேய், என்னடா ஆளு தெரியாது. ஆனா இது எதுவுமே நல்லதுக்கு இல்ல, சொல்லிட்டேன். என்ன பிரச்சனை? அது வந்து சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அது கடையில இன்னைக்கு
நான் பேசும்போது கோபம் வருதுல்ல, என்ன மட்டும் திட்டினாருல, இப்ப என்னாச்சு? அவ எங்க போனானே தெரியல. இப்ப இதுக்கு யாரு பொறுப்பாகிறது? அனி, நீங்க ராகவனை கூப்பிடுங்களேன். நீங்க கூப்பிட்டா கண்டிப்பா எடுப்பான். கூப்பிட்டு பாருங்க. மாறா போன் எடுக்கல. மாறா, அக்கா ஃபோன் பண்ணுக்கா, திரும்ப பண்ணா எடுப்பாரு. கண்மணி, என்னாச்சுமா? போன் எடுக்க மாட்டேங்கிறாரு வள்ளியம்மா. ஐயோ, ஐயோ, ஏன் தான் இந்த வீட்ல ஒரு பிரச்சனை முடிஞ்சா இன்னொரு பிரச்சனை வந்துட்டே இருக்குன்னு தெரியல. எல்லாம் இந்த விஜி இந்த வீட்ல இருக்கிறதாலதான், அவளாலதான் இவ்ளோ பிரச்சனையும் நடக்குது. ஏய், மாமா கோச்சிட்டு போனதுக்கும் அவளுக்கும் என்னடி சம்பந்தம் இருக்கு? விடு. பின் என்னக்கா, அவ சொத்தை எழுதி வாங்கினதுனால தானே கடை நம்மள விட்டு போச்சு. கடை போனதுனால தானே மாற மாமா கடைக்கு ராகவன் மாமா வந்து வேலை செய்யற மாதிரி ஆச்சு. எல்லாத்துக்குமே ஒரு பிரச்சனைய பண்ணி இன்னைக்கு இவ்ளோ பெரிய பிரச்சனையா வந்து முடிஞ்சிருக்கு. விட்ரி. இப்ப இவள பத்தி பேசி என்ன ஆக போகுது? முதல்ல மாமா எங்க இருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். ஒரு நாள் கூட சும்மாவே இருக்க மாட்டேன்றான். கார்த்தி, ஏதாவது ஒண்ணு பண்ணி எதையாவது இழுத்துட்டு வந்துடுறான். ஐயோ கார்த்தி, அப்படி சொல்லாதீங்க. எல்லாரோட மனசு ஒரே மாதிரி இருக்காது. ராகவன் மாமா ஒரு பெரிய கடையை நிர்வாகம் பண்ணவரு. டெய்லி அவர் கையில லட்ச லட்சமா புலங்குச்சு. அவரு இந்த சிச்சுவேஷனுக்குள்ள வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். என் மனசெல்லாம் படபடன்னு அடிச்சுக்குது வீரா. அவ எங்க போயிருப்பா இந்நேரத்துக்கு? வலிமா, மாமா பக்கத்துல எங்கேயாவது அவரோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருப்பாரு. அவர் வந்துருவாரு, நீங்க பதட்டப்படாதீங்க.